இப்போ நம்ம என்ன கட்ட போகிறோன்னா அடுத்து வந்து முக்காலுக்கு முக்கால் கட்டை புரியுதுங்களா? முக்காலுக்கு முக்கால் கட்டை எப்படி கட்டுறதுன்னு பார்த்துக்குங்க. வைகா. இப்போ கார்னர் ஸ்கேல் வச்சு செக் பண்ணுங்க இன்னும் செங்கல் நேராக இருக்கானுன்ட்டு. இப்படி வைக்கணும் புரியுதுங்களா? இப்படி வச்சோன்னா இப்போ இந்த கல் வெளியே வருதா அப்போ உள்ளே தள்ளிக்கணும். சரிங்களா? அந்த சைடு பார்க்கக்கூடாது, ஒன் சைடு மட்டும் தான் பார்க்கணும். இது நம்மளுக்கு பெரிய ஸ்கேலாக இருந்தால் இப்படியும் வச்சு பார்க்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு சின்னதாக இருக்கிறதுனால இப்படி வச்சு மட்டும் பார்த்துக்கணும். நேராக இருக்கா? இது சென்டரில் கலவை போடுங்க. உப்புமாவா? உப்புமாவா இது கிண்டு அங்கே இருக்கா? வேலையை பற்றி மட்டும் பசங்க. கல்ல முன்ன நேரம் வைங்க. அடுத்து வந்து ரெண்டாவது வரிக்கு நம்ம தூக்கு குண்டு கண்டிப்பாக பார்த்தாகணும். சரிங்களா? தூக்கு குண்டு பார்க்காம கல் வரி வைக்கக்கூடாது. பாருங்க, இப்போ தூக்கு குண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ லைட்டாக வெளியில் தள்ளுங்க. சரிங்களா? கொஞ்சம் கேப் இருக்கா? இப்போ இந்த சைடு வைங்க. இன்னும் தூக்குண்டு மேலே தூக்குங்க. இந்த அடுத்து அடிக்கல்லுக்கு தான் வைக்கணும் தூக்கு. எப்பயுமே அடிக்கல்லுக்கு தான் பார்க்கணும். சரிங்களா? ரொம்ப ஒட்டிகிட்டு இருக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் கல்லை வெளில தள்ளுங்க. சரிங்களா? அடுத்து இந்த சைடில் பாருங்கள். குண்டு ஒட்டிகிட்டு இருக்கா? கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு இப்படி கேப் வரணும். புரியுதுங்களா? அப்போ இந்த கல்லை லைட்டாக வெளில தள்ளிக்கணும். சரிங்களா? நம்ம வந்து ஒவ்வொரு கல்லுக்கும் தூக்கு குண்டு பார்த்தே ஆகணும். புரியுதுங்களா? மேமட்ட கல்லுக்கு போயிட்டு பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம இதில் தூக்கு பிடிக்கிறோன்னா எத்தனை வரி மேலே போயிட்டு இருந்தாலும் கடைசியில் தூக்கு குண்டு கீழே தான் வரணும். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல வரி இருக்குன்னா இங்கேருந்து கடைசியாக கீழ் குண்டுக்கு தான் பார்க்கணும். கீழ் கல்லுக்கு தான் தூக்கு குண்டு பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் செவுறு நேராக வரும். சரிங்களா? தூக்கு குண்டு ஒவ்வொரு கல்லுக்கும் பார்த்தே ஆகணும். ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு கல் பார்த்தே ஆகணும். பார்க்க வைங்க. இப்போ மூணாவது வரி நம்ம வைக்க போகிறோம். சரிங்களா? கல்லை நேராக வச்சுக்கமா முன்ன. இப்போ தெரியுதா உங்களுக்கு? கீழே வரி கல் இந்த வாக்கில் இருக்குது. சரிங்களா? அதுக்கு மேலே வரி இதே வாக்கில் வைக்கக்கூடாது. ஏன்னா ஜாயிண்ட் ஒரே சேமாக வரக்கூடாது. சரியா? அதனால் நம்ம மாற்றி இந்த வாக்கில் வச்சுருக்கோம் திரும்பி. இப்போ அடுத்த ஸ்டெப்பு இந்த வாக்கில் வச்சுருக்கோம். புரியுதுங்களா? அதே வாக்கில் நம்ம வைக்கக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் கல் வரி மாற்றி வைக்கணும். அதாவது ஜாயிண்ட் ஒரே இதுவாக வரக்கூடாது. இப்போ தூக்கு பாருங்க. ஓகே. இந்த சைடு பாருங்க. கல்லை வெளில தரணுமா உள்ள தரணுமா? தூக்குண்ட நல்லா பிடிங்க. ஓகே. செங்கல்ல இடிக்க கூடாது. ஆமா, லைட்டா நூல் அளவு தான் கேப் இருக்கணும் அதுல. சரிங்களா? நல்லா கலையை உள்ள அழுத்தி விடுங்க.